அரசியல் இதுதானா? நடப்பது சரிதானா? கேள்விதான் கேட்க போனா. என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய் குலங்களே, தகப்பன் குலங்களே, நமது கட்சியின் கொள்கையை விளக்குவதில் பெருமை கொள்கிறேன். என்ன விளக்க போகிறேன் என்றால், நான் பாத்திரமா விளக்க போறீங்க? நம்ம எதுக்கு வந்தோம்? பிரச்சாரத்துக்கு. வாங்க அதுக்கு போவோம். போவோம். நாங்கள் வெற்றி பெறும் வரை தூங்க மாட்டோம், எதிரிகளையும் தூங்க விட மாட்டோம், அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்போம். வெற்றியே நமது இலக்கு. போர்க்கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். அது நான் சொல்லப்பா, அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவங்களை நடுத்தரில் நிற்க வைக்கிற திட்டங்களையும் சட்டங்களையும் ஒன்றிய பாஜக அரசு அடுத்தடுத்து கொண்டு வராங்க. மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஹோட்டல்ல இருந்து 2 வீலர் வாகனத்தை பழுது பார்க்கறதுக்கு வர எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. போய் சாப்பிட்ட பில்ல வாங்கி பார்த்தா கூடுதலா ஒரு தொகை இருக்கும், அது ஜிஎஸ்டி தொகை. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன கேட்கிறாங்க? கார்பரேட்டுகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்றாங்க. ஆனா எங்க மேல கொஞ்சம் கூட கருணை கிடையாதான்னு புலம்புறாங்க. இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு மீடியாவில் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்கள்ட்ட கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹோட்டல்ல ஏன் சாப்பிடுறாங்க, வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தானே, ஜிஎஸ்டி வேறு எதுவும் இல்லையேன்னு திமிரா பதில் சொல்றாங்க. போற போக்க பார்த்தா மக்கள் இப்பெல்லாம் நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இனிமே செல்ஃபி எடுக்க இவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் போடுவாங்க. மாநில முதலமைச்சராக இருந்த போது ஜிஎஸ்டியை கடுமையாக எதிர்த்தவர் தான் மோடி அவர்கள். இதை அமல்படுத்துறது சாத்தியமே இல்லை, என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும்னு கர்ஜித்தாரு. யாரு? மோடி. பழனிசாமி 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் மொத்தமா பாஜக கிட்ட அடகு வச்சாரு. அதனாலதான் அதிமுக அடிமை ஆட்சின்னு அவருடைய ஆட்சியை நாம் விமர்சிச்சோம். எடுத்துக்காட்டா சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லணும்னா, சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது அதிமுக. நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டது மட்டுமில்லாம இந்த சட்டத்தால எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டாங்கன்னு சட்டமன்றத்திலே ஆணவமாக கேட்டவர் தான் பழனிசாமி. அது மட்டுமல்ல, இதே வட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், தோழர் பாலகிருஷ்ணன், சகோதரர் திருமாவளவன், பேராசிரியர் ஜவஹர்குல்லா, தம்பி உதயநிதினு 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி. 1 இல்ல 2 இல்ல 4 சிஎம் இருக்காங்க தமிழ்நாட்டில். தலைவர எப்படி தலைவர 4 சிஎம் தமிழ்நாட்டில்? ஆட்சியே அவங்க கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 2019 எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்கல்ல, ஆமா, அப்போ அவங்க கட்சியை சேர்ந்த எம்பி தான் இருந்தாங்க எங்க பார்லிமெண்ட். ஏன் அவங்கள வச்சு அந்த திட்டத்தை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? அவரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர்ல 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரை, பிறகு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின். 4 பேர் இந்த தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அண்மையில ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை செங்கலை தூக்கி கொண்டு ஊரூரா அலைஞ்சிட்டு இருக்கார். இங்கே வந்தாரா? காட்டினாரா? இங்கே வந்து அந்த ஒற்றை செங்கலை தூக்கி காட்டினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கேட்கின்ற கேள்வி, எய்ம்ஸ் மருத்துவமனை 2019ஆம் ஆண்டு வந்தது. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அம்மாவுடைய கனவு திட்டம் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தின்படி பிரதமர் அடிக்கல் நாட்டுறார். நான் முதலமைச்சர் இருந்து முன்னிலை வைக்கிறேன். அப்போ அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில்
38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரன் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்ல ஏசி இருக்குது, அழகா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, எழுத பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எம்பிகள் தான் கேட்டு பெற வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஏன் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு 38 நாடாளுமன்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசிலிருந்து கிடைத்திருக்கும், திட்டம் நிறைவேறிக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒற்றச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர். பல வருஷமா 500 வாக்குறுதிகளை சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணல. 100 வாக்குறுதிகள் 500 நாட்கள், அதாவது 1.5 வருஷம். அதுக்குள்ள நாங்க எல்லா வாக்குறுதிகளும் செஞ்சு முடிப்போன்னு அங்க ஒருத்தர் சொல்றாரு. 100 500. ஆமா, சரி கேட்போம். அதனாலதான் நம்ம தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா 100 வாக்குறுதி 500 நாட்கள். திமுக காரங்க மாதிரி 511 வாக்குறுதி கொடுத்துட்டு ஒளிஞ்சு வரமாட்டேங்கம்மா. கம்பீரமாக கொடுத்திருக்கின்றோம். 500 நாட்கள், 1.5 வருஷத்துல 100 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுகின்றோம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், நம்முடைய கைத்து நண்பர்களாக இருக்கட்டும், நெசவாள பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்கிற நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அக்ரஹார புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் கொண்டு வர முடியாது. அதற்கான நேரம் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் சத்தியம், மாற்றம் நிச்சயம். மோடி அவருடைய அரசியல் காலத்திற்கு பிறகு எனக்கே தெரியல அடுத்து எந்த தலைவர் வரப்போறாரு, யாரு செய்ய போறாரு. ஆனால் மோடி அவர்கள் இருக்கும் பொழுது முழுமையாக பயன்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். மேலே மோடி அவர்கள் இருக்கட்டும், இங்கே கோயம்புத்தூர் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இருக்கட்டும், இருவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கோயம்புத்தூர். தலைவரே, 28 மாவட்டம் இருக்கும் போதும் விழுப்புரம் கடைசி. எதுல? கல்வியில். அதே மாதிரி 34 மாவட்டம் இருக்கும் போதும் விழுப்புரம் கடைசி. எதுல? கல்வியில. இப்போ 38 மாவட்டம் இருக்கும் போதும் விழுப்புரம் கடைசி. எதுல? கல்வியில. இத்தனை வருஷமா விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒண்ணுமே பண்ணல இந்த 2 கட்சிக்காரங்களும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் கேட்கறது 2 பேருமே நான் கேட்கிறேன். திமுகவும் சரி, அண்ணா திமுகவும் சரி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது ஒரு நல்ல நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா, விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் 25 ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டம் இருக்கு. 38வது மாவட்டம் கல்வியில விழுப்புரம் மாவட்டம். 10வது 12வது தேர்வுல கடைசி மாவட்டம் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம். இந்த வருஷம், போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், 25 வருஷமா. இதுக்கு முன்பு 32 மாவட்டம் இருந்தது. அப்ப 32வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது. அதுக்கு முன்பு 28 மாவட்டமா இருந்தது தமிழ்நாட்டில். 28வது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யணும்னா, ஒரு மாவட்டம் தொடர்ந்து 25-30 ஆண்டு காலமாக கடைசியில வருது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன தீர்வு, அதை யோசிக்கணும். அதுதானே நல்ல நிர்வாகம். ஆனா ஒண்ணுத்துல மட்டும் விழுப்புரம் மாவட்டம் முதல்ல இருக்குதா? எதுலடா? தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. டாஸ்மாக் விற்பனை, மது விற்பனை, சாராய விற்பனையில தமிழ்நாட்டிலே முதன்மை மாவட்டம். அப்போ நீங்க பாருங்க, ஒரு பக்கம் கல்வி கடைசியில இருக்கு, டாஸ்மாக் முதல்ல இருக்குன்னா, அப்போ என்ன நிர்வாகம் இவங்க 2 கட்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க? போதும் இல்ல, இவங்க ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் இல்ல. தம்பிக்கு கல்யாணம் உன்ன சொல்லலப்பா, அங்க சொல்றேன். அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா அவங்க தலைமையில தான் கல்யாணம். ஓ தலைவரே, இதுதான் திட்டமா? இதுவும் ஒரு திட்டம், இன்னும் நிறைய திட்டமும் வச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. 32 வயசுல படிச்சுட்டு இன்னைக்கு எத்தனையோ கனவுகள் இருந்தாலும் எல்லாத்தையும் புறந்தள்ளி தகப்பனுடைய கனவு லட்சியத்தை மக்களுக்காக முளைக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்காக தன்னுடைய அத்தனை ஆசை தள்ளி வச்சுட்டு உங்க முன்னாடி தம்பி வந்து நிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், தம்பிக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. தம்பி வெற்றி பெற்றவுடன் உங்க தலைமையில தான் தம்பிக்கு கல்யாணம். விருதுநகர்
விருதுநகர் தொகுதி மக்கள் தலைமையில தான் விஜய பிரபாகரனுக்கு திருமணம் நடக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்ற 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணியில ஒரு மகத்தான கூட்டணியை அமைச்சு 40 தொகுதிகளுக்கும் கூட்டணி தர்மத்தை மதித்து அனைத்து பகுதிகளுக்கும் சென்று 35 தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திற்கும் நமது விருதுநகர் தொகுதியிலே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலும் வாய்ப்பு கேட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். ஒரு கட்சி ஆள் இல்லாத கேப்டன் போல தத்தளிக்குது, இன்னொரு கட்சி ஊழல் பண்ணிட்டு இருக்குது. பாதி பேர் ஜெயிலு, பாதி பேரு பெயிலு. இப்படிதான் அங்க நிலைமை இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது நாடாளுமன்ற தேர்தல், பாரத பிரதமர் யார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தேர்தல். ஆனா எதிரணியில இந்திய அணி சொல்றாங்களா, அந்த யார் தலைவர், யார் அந்த கூட்டணியின் தலைவர், யார் பாரத பிரதமர் வேட்பாளர் தெரியல. நீங்க பள்ளிக்கூடத்துல கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, சாக்கி விளையாடுங்க, எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும். இங்க தலைவரே இல்லை. அது படகு போயிட்டு இருக்கும் போது மாலுமையில் அந்த கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கு, என்ன நடக்குது தெரியல. ஆனால் அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால அப்பழுக்கற்ற, எந்த ஊழலும் இல்லாத, எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சி என்று சொன்னால் மோடிஜியின் ஆட்சி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது, மாநிலத்துல எல்லாம் ஊழல். இங்க எந்த ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துருக்காரா, ஒருத்தர் உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வந்து மந்திரி ஆனாரா? எப்ப உள்ள போறாங்க எப்ப வெளியே வராங்க தெரியல. நம்ம தேசிய தலைவர் நட்டாஜி சொல்றது மாதிரி பாதி பேரு ஜெயிலு, மீதி பேரு பெயிலு, இப்படிதான் இருக்காங்க. இதை சிரிப்பதற்காக சொல்லவில்லை, சிந்திப்பதற்காக சொல்கிறேன். இப்படிதான் நாடு. தலைவரே, ஜிஎஸ்டியோட வருமானம் சுமார் 14 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க தலைவரே. அதுல பெரும் பணக்காரங்களோட பங்கு 44,000 கோடி, மீதி சாதாரண மக்களோட பங்கு எவ்வளவு கட்டுறோம். இவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறமே தலைவரே, நமக்கு என்ன லாபம்? ஜிஎஸ்டியால எவ்வளவு கஷ்டம், இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் தலைவரே? அவர் சொல்லுவார். நம்மிடமிருந்து வரி வசூலிக்கிற போது ஏழைகளிடமிருந்து அதிகம் வசூல். உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன், கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்த பணம் 14 லட்சம் கோடி. அதில் வெறும் 44,000 கோடி தான் வெறும் பணக்காரர்கள் தந்தது, மீதி எல்லாம் ஏழைகளும் சாதாரணமான மக்களும் தந்தது. 14 லட்சம் கோடியிலே வெறும் 44,000 தான் பணக்காரர்கள். ஆனால் ஜிஎஸ்டி என்பது எல்லோருக்கும் என்பதை போல சொல்லப்பட்டது. வெறும் தொழிலதிபர்களுக்கு 10,000 கோடி கொடுத்தது, 7,000 8,000 கோடி அள்ளி அள்ளி கொடுத்தது. அந்த பெரும் பணக்காரர்கள் யோக்கியமாக திருப்பி கட்டவில்லை, மாறாக இந்தியாவை விட்டு தப்பி வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டார்கள். அவர்களை கைப்பற்றி வந்து பணத்தை வசூல் செய்கிற யோகியதை இந்த அரசாங்கத்திற்கு இல்லை, மாறாக அவருடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்தது. உங்களிடமிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலம் பணக்காரர்கள் வாங்கி திருப்பி செலுத்தாமல் போன கடனை தள்ளுபடி செய்வதற்கு மோடி அரசாங்கம் பயன்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளை கல்வி கடன் ஒரு 4 லட்சம் வாங்கியிருப்பான், அந்த பிள்ளைக்கு அதை திருப்பி செலுத்த வழி இருக்காது, முடியாது. நீ கல்விக்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை, உனக்கு கடன் தர முடியாது என்று விரட்டுகிற அந்த வங்கிகள் தான் பணக்காரனுக்கு 10,000 கோடி கிடைத்து விட்டு அவனை பாதுகாக்கிறது. இந்த அரசாங்கம் வேண்டுமா? இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தயவு செய்து நீங்கள் யோசியுங்கள். இன்னும் அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறேன். 22 கோடி பேர் ஒவ்வொரு நாள் இரவும் இரவு நேரத்திலே பசிக்கு உணவில்லாமல் பட்டினியோடு படுக்க செல்கிறார். விவசாயிகள் மட்டும் கடந்த ஆண்டில் தற்கொலை செய்து கொண்டு செத்தவர்கள் 11,502 பேர். மறந்து விடாதீர்கள். இப்போது தேர்தல் நேரம், காலையிலிருந்து இரவு வரை அடிவயிற்றிலிருந்து கத்துகிறோம், ஏன் மன்றாடுகிறோம், இந்த தேர்தலில் நாம் ஏமாந்து போனால் இனி மீட்பதற்கு வழியே இல்லை என்று. ஒரு நல்ல மாநில அரசு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த ஆளுநர் தடையாக இருக்கிறார். இங்கே புயல் என்றால் வெள்ளம் என்றால் எதுவும் தருவதில்லை. இப்போது கேட்கிறேன், இதனால் வரை தமிழ்நாடு பக்கம் எட்டி பார்க்காத பிரதமர், அதே போல உள்துறை அமைச்சர், வெள்ளம் வந்தது வானத்தில் வட்டமடித்து கூட பார்க்கவில்லை, புயல் அடித்தது ஆறுதல் சொல்லவில்லை. இப்போது ஏன் 9வது தடையாக வருகிறார்? இவர் ஏன் 6வது முறையாக வருகிறார்? மோடி ஐயா வராரா?
அமித்ஷா வராரா? எல்லாரும் வராங்களா? ஏன் தெரியுமா? நீங்கள் தான் நீதிபதிகள். உங்கள் கையில் வாக்குச்சீட்டை கொடுத்த அரசாங்கம் கேட்கிறது, இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், நீங்கள் சொல்லுங்கள். தலைவரே, ஆ, தேர்தல் பிரச்சாரத்துல வித்தியாசமா ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்க. வித்தியாசமா தானே போட்டுருவோம். பண்ணிட்டீங்களாப்பா? என்னமோ கள்ளக்கடத்துக்கார நிப்பாட்ட மாதிரி நிப்பாட்டுற. யாருப்பா ஆபீசரு? தம்பி, உங்க பேர் என்ன? ஆபீசர், உங்க பேர் என்னங்க ஐயா? இல்ல, என் பேர் உலகத்துக்கே தெரியா? நீ அப்படி கிராஸ் பண்ணி ஒண்ணு நிப்பாட்டுற. கள்ளக்கடத்துக்கார ஓடிட்டு இருக்கனா? எங்கேயாவது ஓடிட்டு போறேன்னா? முதல்ல இந்த மாதிரி அநாகரிகமா நிப்பாட்டாதீங்க. என்னப்பா உன் பேரு? ஒரு போட்டோ குடி. நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுற. உனக்கு போட்டோ எடுக்கணும்னா நல்லா எடுத்துக்க. கண்ணாடி யாருப்பா? அவர் பேர் நோட் பண்ணு. சரக்குல வந்து வண்டி முன்னாடி நிப்பாட்டுற. உலகமெல்லாம் சுத்திக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கேன். யாரு அவரு? இந்த தாம்பிகமெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. தேர்தல் கமிஷன் ரூல்ஸ் படி நடந்துக்குங்க. யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிப்பாட்டுங்க. கதிரானந்த வண்டி போய் இப்படி நிப்பாட்டி மடக்கியா பாரு. நல்லா நோட் பண்ணு. ஒரு பேரை நோட் பண்ணு. வண்டி நம்பரை நோட் பண்ணு. அவன் டூப்ளிகேட் ஆளான்னு பேரு. ஆகவே மக்களே, தேர்தல் நாள் நெருங்கிவிட்டது. பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அதனால் நாளைய பிரச்சாரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா? நடப்பது சரிதானா? கேள்விதான் கேட்க போனா